இல்லை, அது நீதிமன்ற பிரச்சனையை நம்ம எப்படி சொல்ல முடியும்? நான் வக்கீலும் கிடையாது, அது எதுக்காக பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் நீதிமன்றத்தில் தான் அப்படி நீங்களும் அண்ணாமலை நினைச்சாக்கி நான் பதில் சொல்ல முடியாது. அது அவர் விருப்பத்தை சொல்லியிருக்காங்க. ஆளுநர் நேற்றை முன்தினம் ஒரு விழாவில் பேசும்போது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதிக்கு தமிழ்நாட்டில் வந்து அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய வகையில் நடந்துக்கிறாங்க. ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மாண்பை குலைக்கக்கூடிய வகையில் நடந்துக்கிறாங்கன்னு ஆளுநர் குற்றச்சாட்டு. அது தவறு. நம்முடைய மாண்புக்கு ஆளுநர் சொன்னது 100% தவறு இல்லை, தப்ப வேணும்னே சொல்றாங்க. அது தப்பு. நீதிமன்ற தீர்ப்பையோ அந்த தீர்ப்பு வழங்கியவர்களையோ எதிராட்டி இந்த அரசு செயல்படுது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தணும். நான் வக்கீல் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க 1930-17 இருந்தே இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. ஆளுநர் சொன்னதுனால நான் இதை திருப்பி சொல்ல வேண்டிய நிலை வந்திருக்கு. நானா சொல்லல, மூத்த வழக்கறிஞர்கள் சொன்னதை சொன்னேன். இதே திருப்பரங்குன்றம் அந்த தீமயத்த நிகழ்வுக்கு தனி நீதிபதி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. பெஞ்சில் 2 நீதியரசர்கள் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. 3வது நீதியரசரும் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. 3 நீதியரசர்கள். ஒரு பொருள் குறித்து 3 நீதியரசர்கள் தீர்ப்பு கூறிய பிறகு திரும்ப ஒரு பெட்டிஷனை தனியார் ஒரு ஆள் போட்டு ஒரு தனி நீதிபதி தீர்ப்பு வழங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லல, நிறைய வழக்கறிஞர்கள் சொல்றாங்க. அது பெஞ்சுக்கு அனுப்புவதோ, நீங்க முதல்ல 3 நீதியரசர்கள் கொடுத்த தீர்ப்பை எடுத்துதான் அதுலயே நியாயம் கிடைக்கலன்னா 5 நீதியரசர்கிட்ட அனுப்பலாம். திரும்பவும் 1ல இருந்தே ஆரம்பிச்சாது நியாயமானு கேட்கிறாங்க. அந்த வகையில தமிழக அரசு ஒரு தீர்ப்பு வழங்குது. அது அவ்வளவு நீங்கள்லாம் பத்திரிகைகள் ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. எந்த நீதியரசருக்கும் ஒரு தீர்ப்பு வழங்கிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போட்டாங்க. அது ஒரு சிச்சுவேஷன், லாண்ட் ஆர்டர் பிரச்சனைலாம் வரும். அரசு எல்லாருக்குமான அரசு, எல்லாரையும் பாதுகாப்பான அரசு. இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு இதே நம்முடைய ஆளுநர் தான் பலமுறை சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி பெண்களுக்கு சிறந்த பாதுகாப்பு கொடுக்கிற மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு இருக்காங்க. இப்போ அது என்ன நோக்கத்துக்காக பேசுறாங்க? நாங்க இணக்கமா தானே இருக்கோம். இப்ப இந்த ஆண்டும் 20ஆம் தேதி அசம்பிளி கூடுது. அவங்ககிட்ட அனுமதி வாங்கி தான் அசம்பிளியை கூட்டியிருக்கேன். அந்த நிகழ்ச்சிக்கு வாங்க கூப்பிட்டுருக்கேன். அவ்வளவுதானே. நேர்லயே போய் கூப்பிட்டாச்சு. அழைப்புதல் ஓரிரு நாட்கள் அது ரெகுலரா கொடுப்பாங்க. நம்ம நேர்ல போய் அதான் நம்மகிட்ட ஆதாரம் இருக்கும் சொல்லியிருப்பாங்க. சொன்னது சீஃப் மினிஸ்டர்ல நம்ம அதை புறந்தள்ள முடியாது. ஆனா அது இடியோ சிபிஐயோ விசாரிக்க மாட்டாங்கல்ல. இல்ல, அது ஒரு முதலமைச்சருடைய அனுமதி இல்லாம போயிருந்தா முதலமைச்சருக்கு கோபம் வந்துருக்கு. முதலமைச்சர்கிட்ட கேட்டிருக்க அனுமதி தான் போகணும். அந்த மாநில முதலமைச்சர் தகவல் சொல்லிட்டு தான் போயிருக்கோம். நன்றி. அதான் உங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் தானங்க. தமிழ்நாட்டில் அமைதியா இருக்கு, கலவர பூமி ஆக்கணும் முயற்சி பண்றாங்க. முடியாது. இங்க நம்முடைய முதல்வர் சட்டத்தின் ஆட்சி நடக்கு. அதனால எதை பற்றியும் கவலைப்படாம எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுங்க. நிச்சயமா கலவரம் ஏற்படுத்த யாரையும் அனுமதிக்க மாட்டோம். நம்ம முதல் 2 கட்சி தலைவர்களும் பேச முடியும். நன்றி. அது கட்சி தலைமை எடுக்கிற முடிவு. நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.